படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஆனால் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஃபேஸ்லாம் கொஞ்சம் போடாதீங்க, எங்கள் ஹெச்ஓடி செஞ்சால் பிரச்சனை ஆகிடும். இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். இந்த மூவி எக்ஸ்கோட பார்க்க நல்லா இருக்குமா இல்லை லவ்வரோட பார்க்க நல்லா இருக்கும்? இல்லை, நான் எக்ஸ் வச்சவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வித் லவ் எல்லாரும் வந்து பாருங்கள், அவங்க எக்ஸ் கூட வந்து பாருங்கள். தேங்க்யூ. இந்த மொமெண்ட்டுக்கு தாங்க நாங்கெல்லாம் உழைக்கிறோம். அபிஷான ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. காலேஜெல்லாம் கண்டெஸ்ட் வந்துருக்கோம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. லவர்ஸ் டே வின்னர் இவங்க தான். இது நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆனால் இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து கனெக்ட் இது பண்ண முடியாது. நல்லா இருந்துச்சு படம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல, அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சது. இது வந்து ஒரு யூத்துக்காக எடுத்துருக்காங்க படம். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. தமிழ் சினிமாவின் நவீன இளையராஜா ஷான் ரோல்டன் ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூலில் எல்லா நினைவுகள் எல்லாம் தோணி இருந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக இருந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு. அழகா இருந்துச்சு. மூவி அழகா இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல படம். இந்த பொங்கல் வின்னர், தீபாவளி வின்னர்லாம் சொல்கிற மாதிரி இவங்க லவர்ஸ் டே வின்னர் இவங்க தான். இல்லை ப்ரோ, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் மூவி கொடுத்துருக்காங்க. And we're all very very thankful and grateful. Thank you very much. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இமோஷனா இருக்கு, என்ன சொல்றது தெரியல. சொல்ல முடியல. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாம் போய் சொல்லு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. பார்க்கலாம், 1 டைம் பார்க்கலாம், 2 டைமும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஃபேஸ்லாம் கொஞ்சம் போடாதீங்க, எங்கள் ஹெச்ஓடி செஞ்சால் பிரச்சனை ஆகிடும். ஆட்டோகிராஃபு மௌனராகம் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்தோம். ஆனால் டோட்டலாக வேறு. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கி உள்ள பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். என்ஜாய் பண்ணீங்களா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை? உங்களை பார்க்க தான் என்டையர் டீம் வந்திருக்காங்க. போன வருஷம் எல்லா இடத்துலையும் பெஸ்ட் டெபியூ டைரக்டர் வந்து அண்ணாவா இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பெஸ்ட் டெபியூ ஹீரோ வந்து அண்ணாவா தான் இருப்பாங்க. இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரும் சார்க்கும் அண்ணா சக்ஸஸ். இந்த மூவி எக்ஸ்கோட பார்க்க நல்லா இருக்குமா இல்லை லவ்வரோட பார்க்க நல்லா இருக்கும்? இல்லை, நான் எக்ஸ் வச்சவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ் எப்பவுமே தவிர்க்கிறது ரொம்ப கட்டாயமான விஷயம். அதை தவிர்த்துருங்க சரிங்களா. எக்ஸ் வேணாம், ஆளோட வந்து கூட பாருங்கள், நல்ல படம். படம் நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது. வித் லவ் எல்லாரும் வந்து பாருங்கள், அவங்க எக்ஸ் கூட வந்து பாருங்கள், நல்லா இருக்கு. எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் மேலே இருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணிங்க. நாங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் சிரிக்கணும் விருப்பப்பட்டோமோ அது எல்லாத்துக்குமே செம்மையாக என்ஜாய் பண்ணிங்க. குறிப்பாக கிளைமேக்ஸ் நாங்கள் எல்லாருமே மேலே தான் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட சொல்லி இந்த படத்தை இன்னும் பெருசாகுங்க, எல்லாரையும் பார்க்க வைங்க. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். படம் பிடிச்சிருந்துச்சா எல்லாருக்கும்? தேங்க்யூ. ரொம்ப அழகாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தேங்க்யூ. இந்த மொமெண்ட்டுக்கு தாங்க நாங்கெல்லாம் உழைக்கிறோம். இந்த ரெஸ்பான்ஸுக்காக தான் நாங்கள் டெய்லி we take that effort. We are so happy with all the response and reviews you've all given. அபிஷான ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ so much. காலேஜெல்லாம் கண்டெஸ்ட் வந்துருக்கோம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. லவர்ஸ் டே வின்னர் இவங்க தான். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இமோஷனா இருக்கு, என்ன சொல்றது தெரியல. முடியல, சொல்ல முடியல. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படம் பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. அப்போ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் சப்போர்ட் பண்ணுங்க. இட் மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ.
டைரக்டர் மதன். எக்ஸோட பாருங்க, பாருங்க. ஆனால் ப்ளீஸ் யாரும் தயவு செஞ்சு இதில் வர மாதிரி எக்ஸுக்கு ட்ரை பண்ணுறது அந்த வேலையை பண்ணி மாட்டிக்காதீங்க. நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. தேங்க்யூ. அடுத்து காவியா. ஓவர்வெல்மிங்காக இருக்குது எல்லாருக்கும் இருந்து படம் பார்க்குறது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். மேலே இருந்து ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது. we were all just looking at everybody. Thank you so much. எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி பார்க்குங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எனக்கு. வித் என்டையர் டீம் ஹியர் அண்ட் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு அண்ட் எமோஷனலாகவும் இருக்கு. தேங்க் யூ ஆல் ஸோ மச். லவ் யூ ஆல் ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன். இது என்னோட 4வது படம். அண்ட் நான் எல்லா இடத்துலையுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நல்ல படங்களை வந்து ஆடியன்ஸ் என்றைக்குமே கைவிட்டது இல்லைன்னு காலையில் 9 மணிக்கு அதை காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்புக்கு நாங்கள் திரும்ப திரும்ப நல்ல படங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஸ்டோரி நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வந்து கனெக்ட் இது பண்ண முடியாது. 96 படம் வரும்போது எப்படி இருந்துச்சோ அதை பார்த்து சில பேர் இது பண்ணாங்க. அந்த மாதிரி இதை வந்து ரியல் லைஃப்பில் இது பண்ணானா ரொம்ப இதாயிரும். மறுபடியும் படமாக பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ப்ரோ. வந்து நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல, அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சென்டிமெண்டலான விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எண்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஒரு ட்ராக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து ஒரு யூத்துக்காக எடுத்திருக்காங்க படம். ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரொம்ப யதார்த்தமாக செம்மையாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஹீரோயின் மேலே எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரேஸ் வர அளவுக்கு வந்து செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ஓகே ஜி, நல்லா இருக்கு. ஸ்டோரி ஓகே தான் ஜி, படம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கணும். எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்குது. லவ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஸ்டோரிலாம் குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ப்ளஸ்னா அதான் அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. யாருக்கான மூவி எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருமே தமிழ் சினிமாவின் நவீன இளையராஜா ஷான் ரோல்டன் அவர் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நாங்கள் நினச்சி வந்தது ரொம்ப எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூலில் எல்லா நினைவுகள் எல்லாம் தோணி இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி 90ஸோட அந்த ஸ்கூல் லைஃபு, அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கார்டு தேய்க்கிறது, இந்த இதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா ஸ்டோரி ஓரியன்டட் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் அது மேக் பண்ண ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. சரிங்களா, கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாருங்கள். சிரிச்சுட்டே இருந்துச்சுண்ணா மூவி, அழகாக இருந்துச்சுண்ணா. எல்லாரும் அழகாக இருந்தாங்கண்ணா. எக்ஸ் ஞாபகம் வருமா? எக்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல படம், ஒரு செம்ம கமர்ஷியலாக பண்ணிடுறேன். இந்த பொங்கல் வின்னர், தீபாவளி வின்னர்லாம் சொல்கிற மாதிரி இவங்க லவர்ஸ் டே வின்னர் இவங்க தான். இல்லை ப்ரோ, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் மூவி கொடுத்துருக்காங்க. நிறைய லவ் மூவி இருக்குது, பட் ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமெடி கலந்து அந்த ரீக்ரியேஷன் லவ் நிறைய உடைக்க விரும்பலை. படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு லேகாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் செகண்ட் ஹாஃப் போக நல்லா காமெடி ஃபன் ஃபேமிலி ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நார்மலாக போகிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் தான் காமெடி இருந்துச்சு, அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஹீரோயின் ஆக்டர் அவங்களதும் இது ஹீரோவோட ஆக்டர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்டிங். படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்டையர் நாஸ்டாலஜியாகவும் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. லெட்ஸே அனஸ்வராவோட காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எடிட்டிங்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே வெறுன்னு போச்சு. படத்தோட டைமிங் தான் ரொம்ப 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 க்ரூஷியல். அழகாக 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே கரெக்டாக பிக் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லாயிருக்கு, எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலான்னு. அபிஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட மொதல் படம் மாதிரியே தெரியல, டெபியூ படம் மாதிரியே தெரியல. படத்தில் நிறைய விஷயங்கள் ப்ளஸ்ஸு, மியூசிக் ரொம்பவே ப்ளஸ்ஸு. ஷான் ரோல்டன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அந்த அனிஷாவுக்கு வர பிஜிஎம் பர்டிகுலர்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அனிஷாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் பக்கா நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லா படமே நல்லா இருக்குது. எல்லா படமே படத்தில் இருக்கிற எல்லா படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ப்ரோ பிளாஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு, நாஸ்டாலஜி இது கொண்டு வந்துச்சு. ரெஸ்பான்ஸ் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலாக கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா இருந்துச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. லைஃப் ஆஃப் த ஃபிலிம் அபி. வாவ். ஸ்டோரி வைஸாக எங்களுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். இல்லை அதை தான் சொல்கிறேன். ஷியானா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷியானா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். அந்த அவள் வருவால கான்செப்ட் பற்றி சொல்லலாமான்னு தெரில. சர்ப்ரைஸ் தான். பட் வாவ் சூப்பராக இருந்துச்சு. அனஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஆட்டிடியூட் கேரி பண்ணது ரொம்ப பிடிச்சி. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு. வேறு என்ன ப்ரோ இருக்குது படத்தில் லவ் தான் ப்ரோ. ஃபுல்லாக லவ்வர்ஸ் நடுக்குள்ள சீன் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது ப்ரோ. வேறு என்ன ஆனஸ்ட்டாக படம் வந்து உண்மையுமே அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே வந்து போகிறதே தெரியல நமக்கு. அதுவும் குறிப்பாக ஸ்கூல்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக நாஸ்டாலஜி மூமெண்ட் நம்மளுக்கு நடந்த விஷயம் எல்லாமே வந்து ரீகால் பண்ணுற மாதிரி சூப்பராகவே எடுத்திருக்காங்க படம். டேரக்டரோட முதல் திரைப்படம் மாதிரியே இல்லை, செமையாக எடுத்திருந்தார். எல்லா சீக்வன்ஸும் எல்லாமே வந்து காமெடி, லவ் போர்ஷன்ஸ், அந்த எமோஷனல் கனெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. என்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு? மியூசிக் ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு. பிஜிஎம் ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சீனும் கன்வே பண்ண விதம், அந்த அந்த கண்டுபிடிச்சி போய் தேடி லவ்வர்ஸை போய் திருப்பி ரீயூனியன் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் வந்து சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கான்வர்சேஷனுமே வந்து சூப்பராக பில்ட் பண்ணி அதை வந்து ரசிக்கும்படியாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லவ்வர்ஸ் பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க, கப்புள்ஸ். நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வைஸ் படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வைஸும் நல்லா இருக்கு. ஃபீல் குட்டாக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ்னா ஒரு சில சீன்ஸாக பார்க்குறப்ப நல்லா இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அந்த ஸ்கூல் க்ரஷோட அவங்க பேசுகிற விதம் அது ரொம்ப கவித்துவமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வித் லவ்னு அங்கே டைட்டில் வச்சிருக்கலாமான்னு தோணுச்சு, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் கொஞ்சம் காமெடியாக ரொம்ப புதுசாக இருந்தது. மற்றபடி எனக்கு அங்கங்கே சீன் தான் ஒர்க் அவுட் ஆச்சு, அவ்வளோதான். ஒரு பையனோட மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் காட்டின விதம்லாம் நல்லா இருந்தது. ஓகே தானா, சான்கிட்டேருந்து இன்னுமே நல்லா எதிர்பார்த்தோம். ஓகேவான சாங்ஸ் தான். 2K கிட்ஸ் பார்க்கலாம், கப்புள்ஸ் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே வந்து தைரியமாக வந்து படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரோ. படத்துடைய கதையை வந்து ப்ரோமோலேயே சொல்லியிருக்காங்க, அதுதான் இதோடைய கதை. நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. ப்ரோ அதான் ஸ்டோரி வந்து இது கொஞ்சம் நடைமுறையில் நடக்காத ஸ்டோரியாக இருந்தாலுமே அது அக்செப்டபுளாக பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. பெருசாக எங்கேயுமே தோய்வெல்லாம் இல்லை ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ரோ, பார்க்கலாம்.